வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட 1.18% வந்து நிஃப்டியில் வந்து ஏற்றம் இருந்திருக்கு. 1.18% அப்படின்னா 277 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாள் 227 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஏறி இருக்கு. பார்த்தீங்கன்னா 11 மணியில் கிட்டத்தட்ட 11 o'clock பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்பைக்குங்க. அதாவது வந்து யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக ஏறிடுச்சு. அண்ட் டாலர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மறுபடியும் டாலர் அதிகமாக இருக்குங்க. அண்ட் பாண்ட் ஈல்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அது என்ன நான் ஒன்று சொல்லிட்டே போகிறேன். ஸோ மார்க்கெட் லுக்ஸ் குட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மோஸ்ட்லி ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா. ஸோ என்எல்சி இந்தியா ஏன் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து இவங்க வந்து கோல் பேஸ்டு தான். ஸோ கோல் கேசிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட் வருது, நிறைய பவர் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா இன்னைக்கு பயங்கரமாக ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 14% ஏறி இருக்குங்க. ஸோ யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு 2 என்எஃப் ஓப்பன் ஆயிருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்பிஐ நிஃப்டி ஜிசெக் ஜூலை 2031 இண்டெக்ஸ் ஃபண்டு. இது இண்டெக்ஸ் ஃபண்டு தான். நெக்ஸ்ட் எஸ்பிஐ கிறிசில் ஐபிஎக்ஸ் 10:90 கிஃப்ட் எஸ்டிஎல் டிசம்பர் 2026 இண்டெக்ஸ் ஃபண்டு டைரக்ட் க்ரோத். ரெண்டுமே இண்டெக்ஸ் ஃபண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு மாற எல்லாருமே இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பற்றி நான் இப்போ வீடியோ போடுறேன். ஓகே, நேற்று இதை பற்றி பார்த்தோம். நம்மளோட கேபிட்டல் மார்க்கெட்டு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இது இப்போ லாங் ஷார்ட் ஃபண்டு பற்றி பார்ப்போம். அது போக இப்படி ஒவ்வொரு ஃபண்டாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போங்க. அது போக நம்ம நேற்று ரெண்டு நியூஸ் பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து பாரதி ஏர்டெல் ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு 5.27% ஏறிக்குங்க. ஏர்டெல் மட்டும் சூப்பராக ஏறிருக்கு. ஏர்டெல் இன்னைக்கு ஏர்டெல் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 1780 அரௌண்ட் அந்த ரேட்டில் க்ளோஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 ரூபா ஏறி இருக்குங்க. 1883 கிட்டத்தட்ட 5.2% 27% ஏறிருக்கு. ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு. அண்ட் இது ஒரு செம கம்பெனி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டாக்டர் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக ஏறி இருந்துச்சுங்க. நம்ம ஆல்ரெடி நான் போஸ்ட் வேறு பண்ணியிருந்தேன். ஏடிஆர்லேயே 4% ஏறி இருக்கு. இங்கே கண்டிப்பாக 3% ஏறி நினச்சேன். கரெக்டாக 3.3% ஏறி இருக்கு. 1303 ரூபாயில் இருக்குங்க கரண்ட் ப்ரைஸு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1255 ஏற ஆரம்பிச்சது. கரெக்டாக 38 ரூபா ஏறி இருக்கு இன்னைக்கு ஒரே நாளில். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த ஐபி வந்து லிஸ்ட் ஆயிடுச்சுங்க. பக்மனே ரீட். ஸோ நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஏன்னா வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கிடைக்கல. ஸோ ஓகே, நிறைய ஐபிஓ கிடைக்கல, அது மாதிரி இதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம வந்து வர்ற ஒரு நல்ல ஐபிஓ வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ லிஸ்ட் ஆனது வந்து 103.50 லிஸ்ட் ஆச்சு. அதோட லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 90 to 100 வச்சுப்போம். அதே இல்லை 3.6% ரிட்டர்ன் அப்படியே இருக்குது ஷேர். ஹையஸ்ட் வந்து 104.5 போச்சு. அதான் 4.5%. இப்போ கரண்ட் அது க்ளோஸ் ஆகிக்குது 103.6%. ஸோ யாருக்கா அலோகேட் இருந்தால் ஹாப்பி. ஒரு 3% உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம், இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் யோசிச்சு டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டோட ஆரம்பிக்கலாம் பார்க்குறேன். இதுதான் வந்து லூ சிம்ப்சன் அப்படிங்கிறவர். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷார்ட் டேர்ம் ஸ்விங்கு வந்து யாருமே வந்து பார்க்காதீங்க. எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் லாங் டைமாக தான் யோசிக்கணும். ஷார்ட் டேர்ம் டெவலப்மெண்ட் அன்பிரிடிக்டபிள். மார்க்கெட்டை டைம் பண்ண பார்க்காதீங்க. நீங்கள் லாங் டைமாக எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறீங்க அவ்வளோ நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க. ஸோ இவர் சொல்கிறதுக்கான தமிழ் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தனிப்பட்ட பங்குகளின் பங்கு சந்தையில் பொருளாதார குறுகிய கால ஏற்ற இறக்கங்களை யூகிக்க முயல்வது தொடர்ந்து நல்ல பலனை தராது. குறுகிய காலத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் உறுதியாக தெரியாது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷார்ட் டைமை ஃபோக்கஸே பண்ணாது. முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அதான் சொல்கிறார். ஷார்ட் டைமை ஃபோக்கஸே பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் டைமை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனை வச்சு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறாரு. உண்மைதாங்க. ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறேன். இவர் வந்து யாருன்னா, இந்த வாரன் பஃபட் வந்து அவரோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு, GICO. அதோட மேனேஜராக இருந்தாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராக வந்து 1979 2010 வரைக்கும் இருந்திருக்காரு. 1 பில்லியன் கம்பெனியை 16 பில்லியனாக வளர்த்தது இவர் தான் 32 வருஷத்தில். ஸோ S&P 500 6.8% per இயரில் பீட் செஞ்சிருக்காருங்க. ஒரு பெரிய இன்வெஸ்டர் தான் இவர். அண்ட் இப்போ இவர் சொல்கிற கண்டஸ்ட் ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியா வாரனால என்ன ஆயிடுச்சு, கோவிட் பேஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லா இன்ஃப்ளேஷனும் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் மார்க்கெட்டை டைமிங் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறார். லாங் டேர்மாக யோசிக்கிறீங்க. இப்போ ஷார்ட் டேர்ம் என்ன இருக்குது, ஐடி வந்து 30% கீழே வந்திருக்கு. க்ரூட் ஆயில் வந்து $60 $105 போயிருக்கு. ரூபி 90 95 ரூபா போயிருக்கு. எஃப்ஐ 22 பில்லியனுக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் நடந்துச்சு. கோல்டு 15% வந்து அதிகமாயிருக்கு.
ஸோ நீங்கள் வந்து ஆனால் லாங் டேர்ம் ஸ்டோரி வந்து எதுவுமே மாறல. நம்ம வந்து 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கும், இன்னும் குரோவிங்கில் தான் இருக்கும். ஜிடிபி வந்து 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும். மேனுஃபேக்சரிங், டிஜிட்டல் இந்தியா எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவ், பட் லாங் டேர்மாக நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அவரோட 5 பிரின்சிபலை பற்றி இங்கே நம்ம பேசலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாங் டேர்மாக திங்க் பண்ணுங்க. மினிமம் 5+ இயர்ஸாக திங்க் பண்ணுங்க. பிஸ்னஸ் குவாலிட்டியை பாருங்க. ஓகேங்க, ஸ்ட்ராங் மோட்டோ இருக்கிற கம்பெனியாக மட்டும் பாருங்க. குவாலிட்டியை பார்க்குங்க, குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். அப்புறம் வந்து அவாய்ட் ஓவர் டைவர்சிஃபிகேஷன். 10 to 15 ஸ்டாக் போதுங்க. அவர் அப்படி தான் சொல்கிறார். மியூச்சுவல் ஃபண்ட் 1 to 2 இல்லை 1 to 3 போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 50 ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் அவர் சொல்கிறது. அப்புறம் பேஷண்ட். ஒரு இந்த மாதிரி நியூஸுக்கு எதுக்குமே நீங்கள் வந்து ரியாக்ட் ஆகக்கூடாது. ஸோ நான் இன்னைக்கு என்னோட ஆசையாக இருந்தாங்க, பொதுவாக நான் உங்களுக்கு நியூஸ் கொடுக்கறது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கோ பேனிக் வர மாதிரி நியூஸ் கொடுக்காம ஜென்ரலாக இந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி நியூஸை கொடுக்க தான் நானும் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு கீழே சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறது லோ காஸ்ட், இந்த ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து மினிமைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் அவரோட 5 சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபலுங்க. ஸோ உங்களுக்கு இது நம்ம வந்து இது யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நல்லாயிருக்கும். இது அப்புறம் நேற்று நம்ம ஒரு 10 ஸ்டாக்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? பார்த்துருந்தோம்னா 100+ மியூச்சுவல் ஃபண்ட் வைக்கிறது 10 இல்லை, ஒரு 15 ஸ்டாக்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 100+ மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்குது அப்படின்னு ஒரு 15 ஸ்டாக் பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி தான் எஃப்ஐ ப்ரூஃப் 7 ஸ்டாக்னா எஃப்ஐ வந்து நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 53 பில்லியனுக்கு வந்து விற்றுருக்காங்க 2024 இன்னைக்கு வரைக்கும். 2026 மட்டும் இது வரைக்கும் 22 பில்லியனுக்கு விற்றுருக்காங்க. எல்லாமே ரெக்கார்டு. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் அந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகல. ஏன்னா கிட்டத்தட்ட 8 மாத ஹை நம்மளுடைய எஸ்ஐபி இருக்குங்க, 321 பில்லியன்ஸ் இருக்கு. என்பிஎஸ் 1.7 பில்லியன் இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் எல்லாம் டிஏ வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ நிஃப்டி மிட் கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 2 வந்து 19.2% ஜம்ப் ஆயிருக்கு. ஆனால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 9.7% தான் ஜம்ப் ஆயிருக்கு. எல்லாருமே நிஃப்டி மிட் கேப் தான் போடுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 7 ஸ்டாக் வந்து சொல்றாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி படி லாங் டேர்முக்கு இந்த 7 ஸ்டாக் வந்து எங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதை ஃபேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, எஃப்எஸ் ஓனர்ஷிப் வந்து ஆல்ரெடி இதில் லோவாக தான் இருக்கு, ஆல்ரெடி வித்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கு, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்கு, ரீசனபிள் வேல்யூவேஷன் இருக்கு. இந்த 4 பாயிண்ட் அடிப்படையை வச்சு ஒரு 7 ஸ்டாக் வந்து அவங்க சொல்றாங்க. அந்த 7 ஸ்டாக் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாரதி ஏர்டெல். ஸோ லோக்கல் வந்து டெலிகாம் செக்டரில் இருக்குது, 5G இருக்குது, அண்ட் எஃப்ஐ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க். டொமஸ்டிக்கில் நல்லா வளர்ந்து வராங்க, வேல்யூவேஷன் 1.5x தான் இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு மஹிந்திரா அகெயின் டொமஸ்டிக் எஸ்வியில் வந்து ஒரு காம்படிட்டர் ஸ்ட்ராங் கம்பெனியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வந்து நல்லா ஆக்சிலேட் பண்ணுறாங்க. மூணாவது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ். டிவிஎஸ் வந்து 2 வீலரில் நம்பர் 1 கம்பெனி, ஐக்கு பிவி வந்து லீடர்ஷிப்பில் இருக்குது, அண்ட் ஸ்ட்ராங் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது வந்து சன் ஃபார்மா. யூஎஸ் ஜெனரிக் இருக்குது, ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்தியன் டொமஸ்டிக் இருக்குது, சிடிஎம்ஓ வந்து எக்ஸ்பேண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 6வது எல்என்டி. ஸோ ஆர்டர் புக்கு 7 லட்சம் கோடிக்கு மேலே ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து டிக்ளைஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸில் இருக்குது, நியூக்ளியர் இருக்குது, டேட்டா சென்டர் எல்லாம் சேர்த்து எல்என்டி இருக்குது. அண்ட் ஃபைனலாக டைட்டன் கம்பெனி சொல்கிறாங்க. கோல்டுனால இது வந்து கோல்டு கம்பெனியாக இருக்குது, டொமஸ்டிக்கில் ஜுவல்லர்ஸில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த அவங்க சொன்ன அந்த 4 பிரின்சிபல் படி இந்த 7 கம்பெனி வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து எம்எஸ்சி ரேஜிக்கு வந்து 4 லார்ஜ் கேப் ஸ்டாக் எது உள்ள வருது எது வெளியே போகுதுன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 14 ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து உள்ள வர போகுதுங்க. அந்த ஸ்டாக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜூப்ளியன் ஃபுட்வேர்க். இது என்ன செக்டர்ல இருக்குன்னா, QSR செக்டர்ல இருக்கு. கல்யாண் ஜுவல்லரி, IREDA, பிசிக்கல் வாலா, பைன் லேப், ஜெயின் ரிசர்ச் ரீசைக்கிஙங், EMB போட்டோ வெல்டி, இது சோலார்ல இருக்க கம்பெனி, அனுப்பம் ரசாயனம், அது போக ஒரு 6 கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்க, இந்தியன் மாடல் போர்ட்ஃபோலியோ ஒரு 10+ ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தீம்ஸ் வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்க. ஸோ அதில் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் தீம் வச்சிருக்காங்க. தீம் வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன், இந்தியா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து தீம் 2 வந்து ஃபினான்சியல் சர்வீஸில் இருக்கும், ரேட் கட் ப்ளஸ் க்ரோத் இருக்குது. மூணாவது கேபிட்டல் எக்ஸ்பென்சர் அண்ட் எனர்ஜி டிரான்சாக்ஷன் இருக்குது. நாலாவது வந்து ஹெல்த் கேர், CDMO அண்ட் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த 4 ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒரு 10 ஸ்டாக் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி இருக்குங்க அவங்க சொல்கிறதுல. இது வந்து டொமஸ்டிக்கை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஸ்டாக். ரெண்டாவது ட்ரெண்ட் சொல்கிறாங்க, பீப்புள் நிறைய வாங்குற ஸ்டாக் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா MSCI இந்தியா வந்து 22% இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லென்ஸ்கார்ட் சொல்யூஷன் சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து ஒரு நியூ ஏஜ் கம்பெனி, 9 பில்லியன் வந்து ரிமைனிங் மேஜராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வரும் பிரிவு சொல்கிறாங்க, இது வந்து 12 months 4% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. MSCI இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க.
அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ், இதுவும் அதுதான் 4% எம்எஸ்சியில் வந்து வச்சிருக்காங்க. கெயின் 8% ஓவர் லாஸ்ட் இயர் கெயின் ஆயிருக்கு. அப்புறம் ஐசிஐசி பேங்க் நமக்கு தெரியுது ஒரு நல்ல பேங்க். இது டிக்ளைன் ஆயிருந்தா கூட இந்த பேங்க் அவங்க வந்து பெட் பண்றாங்க. அடுத்து எல்என்டி நம்ம அப்படியே பார்த்தோம், அந்த 7 எஃப்ஐ ப்ரூஃப்லையும் இருக்கு, இதுலயும் இருக்கு எல்என்டி. அப்புறம் பிரஸ்டீஜ் எஸ்டேட், இது வந்து ஒரு ரியாலிட்டி செக்டருங்க, ஒரு நல்ல கம்பெனி தான், இதையும் கூட அவங்க சொல்றாங்க. அண்ட் ஃபைனலாக அதானி பவர் சொல்றாங்க, பவர் ரிலேட்டடாக அவங்க வந்து அதானியை சொல்றாங்க. ஸோ இந்த 10 ஸ்டாக் தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் இது யூஸ் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கோல்டில் ஒரு நியூஸ், தமிழ்நாடு ஜுவல்லரி என்ன பண்ணால் கோல்டு காயின் விற்பனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பிஎம் மோடி சொல்கிறத கேட்டு நாங்கள் வந்து அவர் வந்து ஒரு 1 இயர் கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னார், ஃபாரின் ட்ராவல் போகாதீங்கன்னு சொன்னார், இந்த மாதிரி ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கோர் ஆயிலும் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு 5 ஸ்டெப் சொன்னார் இல்லையா. அதனால நம்ம தமிழ்நாடு கோல்டு காயின் அசோசியேஷன்லாம், ஜுவல்லரி அசோசியேஷன்லாம் மீட் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோல்டு காயினும் பாரும் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஜுவல்லரி வந்து வழக்கம் போல இது நாட்டுக்காக பிரதமரோட கோரிக்கை ஏற்று நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் ப்ளஸ் பார் வந்து யார் வாங்குவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வாங்குவாங்க. அதனால நாங்கள் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். பட் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன், ஜுவல்லரி ஸ்டாப் பண்ணல, அதில் வேல்யூ அடிஷன் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணல. கோல்டை குறைவாக வாங்குங்க, ருபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிஎம்டி சொன்னதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கன்சம்ஷனில் வேர்ல்டு நம்பர் 1 இந்தியா இருக்குது. 800 to 900 டன்ஸ் பெர் இயர். தமிழ்நாடு 50 to 20% ஷேர் வச்சிருக்காங்க ஓவரால் இந்தியாவிலே. தமிழ்நாடு மட்டுமே 5000 கோடி ஆனுவலாக ஜுவல்லரி பிஸ்னஸ் நடக்குது. அதனால தான் அவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி கவுன்சில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் டியூட்டி 15% போடுறதுனால கடத்தல் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக நேற்று நம்ம சொன்னதான் 2013 நடந்ததே சொல்கிறாங்க. அப்புறம் டிஜிட்டலாக இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கோல்டு காயின் விற்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை, ஜுவல்லரி விற்கிறது தான் அவங்களுக்கு லாபம். அதனால தான் அதை தொடர்ந்து பண்ணுறாங்க, கோல்டை வந்து குறைக்கிறாங்க. ஓகே, நமக்கு என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு போவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க, இந்த கோல்டு இஜிஆர்னா என்ன அப்படின்னு போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ETF ஒன்று இருக்குது, கோல்டு இஜிஆர் இருக்குது. கோல்டு ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், இஜிஆர் எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட். ஸோ கோல்டு ETF என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிமேட்ல நீங்கள் ஒரு யூனிட் வாங்கிக்கலாம், ஒரு கிராமாக வாங்கிக்கலாம். இல்லைனா அந்த கோல்டு ETF என்ன வகையில் விற்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் வாங்கலாம் விற்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கூட கன்வெர்ட் பண்ண முடியாது. இது 15+ இயர்ஸாக இந்தியாவில் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் கோல்டு இஜிஆருங்கிறது இப்போ தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஹவுஸில் இருக்க ஃபிசிக்கல் கோல்டை வந்து நீங்கள் வேலெட்டுக்கு மாற்றிடணும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், அது வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். உங்களுக்கு கேஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம், ஃபிசிக்கல் கூட வேணா ரிடீம் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்க்கு 0.39 to 0.3 to 0.9 வரைக்கும் இருக்கும். பட் கோல்டு இஜிஆர் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வேல்யூட்டிங் சார்ஜ் வந்து பில்டிங்காக இருக்கும், இதுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டுலேயே எது உங்களுக்கு யூஸ் ஆகும் பார்த்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அந்த கோல்டு இஜிஆர் பற்றி வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு இன்கேஸ் நீடனா தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு எஸ்எம்இ கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் லைன் ஃபார்மாட்டிக்கல், இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 840% வந்து சப்ஸ்கிரைபாக இருக்குங்க. 34% அது வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி கட்டுது. கிட்டத்தட்ட என்ன கம்பெனியே தெரில, இவ்வளோ பயங்கரமாக அது வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்எம்இ கம்பெனி பார்க்கறது இல்லை, பட் இதை பார்த்துமே எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு, ஏன்டா இந்த கம்பெனிக்கு இவ்வளோ இது வந்துச்சு அப்படின்ட்டு. இது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, பட் பார்ப்போம் இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. மும்பையில் ஒரு உமன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் 25,000 என்னோட மொத்தமாக மும்பையில் என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட் போட்டு காட்டியிருக்காங்க, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வந்து ட்விட்டரில் கொஞ்சம் ஃபேமஸாக போச்சு, வர நியூஸில் வர அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, ரெண்ட் 6,000 நான் வந்து ஷேர் பண்ணி தான் இருக்கேன், ஃபுட்டு நான் குக் பண்ணிக்கிறேன் அதனால 4,000 செலவுக்கு, டிரான்ஸ்போர்ட் வந்து நான் மெட்ரோ யூஸ் பண்ணுறேன், ட்ரெயின் லோக்கல் பஸ் யூஸ் பண்ணுறேன், 1,500 மொபைல் இன்டர்நெட்டுக்கு 500, யூட்டிலிட்டிஸ்க்கு 500, கிராசரி ஹவுஸ் ஹோல்டுக்கு 2,000, பர்சனல் கேருக்கு 1,000, எமர்ஜென்சி ஃபண்ட் 2,500, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 3,000, என்டர்டைன்மெண்ட்டுக்கு 2,000, பஃபர் 2,000, மொத்தமாக பார்த்தா 2,500 எல்லாம் முடிச்சிடறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, இது எப்படி இவங்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ அதாவது மும்பையில் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சென்னையில் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம கிராமத்தில் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது நமக்கு ஒரு முக்கியமான லெசன் தான் கொடுக்கும். என்ன லெசன் கொடுக்குன்னா, இன்கம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அது எப்படி நம்மளோட பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கும். ஸோ நீங்கள் வந்து செலவு பண்ணுறதை குறைச்சிட்டு சேமிப்புலையும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அது மாதிரி ஹவுஸ் கோலிங் காஸ்ட்டை வந்து 30% கம்மியாக வச்சுக்கணுங்க.
எஸ்ஐபி வந்து மாதம் மாதம் போடுங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. எமர்ஜென்சி ஃபண்டை கையில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொண்ணு பொறுத்தவரை ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு சின்ன நியூஸ் தாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்தியாவில் டூ வீலரும் ஃபாஸ்ட் ஃபுட் போல ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரீசெண்டாக எல்லா பைக் கம்பெனியுமே சேர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், பஜாஜாக இருக்கட்டும், ஹீரோ மோட்டர் கார்ப்பாகவும். இது வந்து ஏதோட கான்காலில் இவங்க வந்து இது வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் டிவிஎஸ் தான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைக் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிராண்டு இந்த பேசிக்கான பைக் விற்கவே மாட்டேங்குது. அதாவது பட்ஜெட் பைக் வந்து எதுவும் விற்கல, எல்லாமே 150+ சிசியில் இருக்குது. ஹையன் பைக் தான் நிறைய விற்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் பயங்கரமாக விற்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஈரான் growth வந்து 40% காட்டுறாங்க டூ வீலரில் மட்டுமே. பட் அதில் இன்சைட்டை என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த இன்னோவேஷன் ட்ரிவனான மார்க்கெட்டும் ஹை எண்ட் தான் விற்குதே தவிர லோ எண்ட் மார்க்கெட் எதுவும் விற்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன், ஃபுட் இன்ஃப்ளேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து ஆன்லைனில் ஃபாஸ்ட் ஃபுட் ஆன்லைனில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. பெருசாக குயிக் காமர்ஸில் அதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. பெருசாக சமைச்சு சாப்பிட்ற யாரும் விரும்பலை. அந்த இன்ஃப்ளேஷன் எப்படி ஏதுன்னு அது ரிசல்ட்டை பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் டூ வீலர் ரிசல்ட்டு எங்களோட ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுவும் இன்ஃப்ளேஷன் மாதிரி ஏறிட்டே போகுது, அந்த ஹேபிட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் குரூப் வந்து ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல வந்து ஒரு 9.9 ஸ்டேக்கை வந்து வாங்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜனா ஸ்மால் பேங்க் வந்து ரீசெண்டாக கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து டிவிஎஸ் அவங்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் 9.9% ஸ்டேக் ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 21.85% ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஐபிஓ வந்துச்சு. இப்போ தான் ஐபிஓ ப்ரைஸ் இந்த பேங்க் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. அது போக டிபிஜி ஏஷியானா வந்து 8.11% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. வந்து இதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது. இவங்களோட டிவிஎஸோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இந்த ஏஷியானால அது கொஞ்சம் டவுனாக தாங்க ஆச்சு. பட் இன்னைக்கு இந்த நியூஸ்னாலும் டவுனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். டிவிஎஸ் ஒரு நல்ல கம்பெனி தான். கீழே போனால் நம்ம ஃபர்தராக வாங்க ட்ரை பண்ணலாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டருங்க பயங்கரமாக அடி வாங்குதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் 52 கிலோ, அப்புறம் இன்ஃபோசிஸ் 52 வீக் லோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே தான், எல்லா ஐடி செக்டரும் பயங்கரமாக அடிச்சிருக்குங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா -30% இருக்குங்க. இதே டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா -37% இருக்கு. இன்னைக்கு 3 நாளும் விழுந்திருக்குங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஏறி இருந்தால் கூட 3 நாளும் பயங்கரமாக விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிஸ் 1000 கிலோ போயிடும் நினைக்கிறேன், டிசிஎஸ் 2000 கிலோ போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ போச்சுன்னா கூட வாங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா முக்கியமாக இந்த ஏஐனால தாங்க, ஓப்பன் ஏஐ வர ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனால தான் ஐடி செக்டர்லாம் போட்டு அடிச்சு விளக்குறாங்க. பார்ப்போம் இது என்ன அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேங்க, அவ்வளோதாங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் இருக்க அப்டேட் திடீர்னு வந்து மார்க்கெட் வீழ்ச்சி, மார்க்கெட் எழுச்சி அப்படின்லாம் போகிறத விட்டுட்டு ஒரு ஜென்ரிக்கான நியூஸ், இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டாக் இவங்க சொல்லியிருக்காங்க, புல்லட் பவர் 7 ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாரன் பஃபெட் ஃப்ரம் இந்த லூயிஸ் சிம்சன் என்ன சொன்னார். ஸோ இப்படிங்கிற இவங்க சொன்ன விஷயங்களை வச்சே நான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு செக்டாரை பற்றி, ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி சொன்னது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்களை சஜஷன் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.